ருத்ரன். ருத்ரம்னா கோபம், ரௌத்ரம்னா அதுவும் கோபம் தான். அது ரெண்டு ஒன்னாயிடும். ருத்ரம்னா என்ன, ரௌத்ரம்னா என்ன? ருத்ரம்னா கோபம், ரௌத்ரம்னா அதிகமான கோபம். ஆக மொத்தம் ரெண்டும் கோபம் தான். அளவு இருக்குது இல்லம்மா, 50% 100% கோபத்துக்கெல்லாம் அளவு எடுக்கும். அந்த ரௌத்ரத்தினாலே இறைவனானவர் பார்த்தால் தன் சடை முடியிலே இருந்து திரிசூலம், நெற்றிக்கண், பஞ்ச ஆயுதங்களை கொண்ட இறைவன் சடை முடியிலே இருந்து அந்த சடை முடியை எடுத்து அகோர வீரபத்திரரை அங்கே உருவாக்குறார். வீரபத்திரரை எடுத்தால் அங்கே ஆக்ரோஷமாக, ஆக்ரோஷம்னா அதுவும் கோபம். அவை ஆக்ரோஷமாக எழுந்து, பெருமானே என்னை எதற்காக படைத்தீர்கள்? கோபமே வடிவமான வீரபத்திரர் பார்த்தார். அங்கே வீரபத்திரா, என்னை அழைக்காது, என்னை மதிக்காது, தச்சன் அங்கே யாகம் செய்கிறார். என்னை அழைப்பதற்காக வாஜப யாகம். அந்த யாகத்திலே சென்று யார் தடுத்தாலும் அவன் தலையை வெட்டு. மற்ற கதையை அப்புறம் பார்த்து, யாரையும் விடாது, எதிர்ப்பவரை வெட்டி தடு. அங்கிருந்து வீரபத்திரர் ஆடவர் புறப்பட்டு வருகிறார். தண்டை அடி வெண்டையும் பின்பிணி சதங்கள், தண்டை அடி வெண்டையும் பின்பிணி சதங்கள், தந்தரத்திடம் புகழ் கொண்டவே தந்தையினை முன்பறிந்தவரை கொண்டவன் தந்தொடமனைந்து நின்று போல கண்டுரகடம்புடன் தந்த மகுடங்களும் தந்த மலர் வீரபத்திரன் வருவதை பார்த்து தேவர்கள் எல்லாம் போய்க்கு இருந்தார்கள். அதுல முதல்ல எழுந்தவர் உயிரை பிடிக்கும் தெய்வம் யமதர்மன். ஒரே மீட்சி, யமதர்மன் தலை போய் தனியே விழுந்தது. உலகத்திலே லஞ்சம் வாங்காத நல்ல கடவுள் யமதர்மராஜா. மற்ற சாமிகளா ஏதாவது கொடுக்கும். யமதர்மராஜாவுக்கு பரவாயில்ல சாமி, ஒரு 2 நாள் லீவு கொடுங்க, 2 தேங்காய் உடைக்கணும்னு யமதர்மன் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு வந்தாதானே. கல்யாணம் வச்சுக்கிற சாமி, ஒரு நாளைக்கு லீவு கொடு, நாளைக்கு வந்துன்னு சொல்ல முடியுமா? ஏன் சாமி, அவர் வந்து சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனே கிடையாது. எத்தனை உறவுகள், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வர வேண்டிய நேரத்துக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் சரியா வந்து குச்சின்னு போயிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட யமதர்மன் தலையை ஒரே தனி போட்டு போச்சு. அடுத்து இருந்தவர் மகாவிஷ்ணு. அடுத்து அழகான முறையிலே பிரம்மதேவன் வெற்றி. தேவாதி தேவர்கள் எத்தனை பேர் எதிர்த்தார்களோ அத்தனை பேருடைய தலைகளையும் வெட்டி வீழ்த்தினார் வீரபத்திரரானவர். அந்த மந்தைகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் பாருங்க தட்சன். அவர் பாட்டு ஊத்திட்டு இருக்கிறார், நெய்ய வாரி ஊத்தி ஊத்தி அழகாக யாகம் பண்ணிட்டு இருக்கிறார். யாகம் செய்து கொடுத்த தட்சனுடைய தலையை ஒரு விட்டு வெட்டினார். தலை போய் தனியே விழுந்து போச்சு, கை மட்டும் நெய்ய ஊத்திக்கிட்டே இருக்கு. ஆணவம் கொண்ட தட்சனுடைய தலை சென்று கைலை மலையிலே சிவபெருமானுடைய திருவடியிலே போய் விழுந்தது. இந்த தலையில தானே ஆணவம் வருது. இன்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம், தலை இல்லாத உடம்பு முண்டாம். தலையில் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா தலையில் இருக்கிற உறுப்புகள் மெயினா உடம்பு, கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த உறுப்புகள் பண்ற சேஷ்ட கொஞ்சமா இல்லையா?
அப்ப அனுபவம் கொண்ட தலை இனிமே இருக்கலாமான்னு இறைவன் தன்னுடைய கால்களால் அந்த தட்சனுடைய தலையை மிதித்து அதே கோபத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். நம்முடைய அற்புதமான கோமாத்தம்மன் காசியம்மன் ஆலயத்திலே வலம்புரி விநாயகருடைய அந்த பெருமையை பார்த்தோம். அதோடு வீரபத்திரர் அங்கே எழுந்தருளினார். அழகாக அவரையும் இங்கே நிறுவி இருக்கிறார்கள். அதோடு இந்த வீரபத்திரர் அந்த வீரபத்திரர் அப்படி அத்தனை தலைகளை வெட்டி ஆக்ரோஷமாக நின்ற பொழுது இறைவன் பார்த்தார். தட்சனுடைய தலையை மிதித்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து எரிந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னையருடைய உடம்பை தூக்கி தோளிலே வைத்தார். அந்த ஹோமத்தீயின் எதிரே நின்று தட்சனுக்கு புத்தி புகட்டி யாரும் மயானமாகட்டும் என்று சாபத்தை கொடுத்து, ஈசனை மதிக்காத தேவர்களே நீங்கள் அத்தனை பேர்களும் அழித்து போவீர்கள் என்று சாபத்தை கொடுத்து அந்த தாய் அக்னியிலே விழுந்து எரிந்து வெளியிலே வந்து விழுந்த அந்த நேரத்திலேதான் கோமாத்தம்மன் என்ற பெயரோடு வந்த இன்னொரு பெயர் உண்டு, பெரியாழி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. களைத்து வீழ்ந்த அந்த உடம்பு கருத்த மேரி. அப்ப களைத்து விழுந்த அந்த உடம்பை தூக்கி இறைவன் சிவபெருமான் தோளிலே வைத்துக் கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடுகிறார். அற்புதமான நல்ல நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆண்டவ பெருமக்கள் நிறைந்து வாழும் நம்முடைய காயிரம்பேடு மாநகரத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் திருவாளர் பி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள், யாதவ குலத்தம்மன் திருவாளர் பி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவருடைய குடும்பத்தின் சார்பாக அடியங்களை உளமாற ஆசீர்வாதம் செய்து எங்கள் வரலாற்றிலே ஓமாத்தம்மன் அவதரித்திருக்கிற இந்த நல்ல நேரத்திலே அடியங்களுக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வாரி வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் அவருடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் எல்லா வல்ல கோமாத்தம்மன் அருள் பெற்று, காசியம்மன் அருள் பெற்று, சப்தகன்னி மாதாக்கள் அருள் பெற்று, வலம்புரி விநாயகர் அருள் பெற்று, வீரபத்திரர் அருள் பெற்று மிகவர சௌபாகியம் இருந்த வாழ்வாங்க வாழ்வதனுடைய பிரார்த்தித்து நிகழ்வுக்கு சொல்கிறேன். அந்த அற்புதமான உடம்பை தூக்கி தோளிலே வைத்து விட்டு விட்டு ஆண்டவம் ஆடுகிறார். பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்காலெடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி
சமயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே உலகத்து நிதியே சமயத்து பொருளே இணையத்து அறிவே இருளுக்குள் ஒளியே ஆடவா நடமாடவா உணவாடவா விளையாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாகநீத போகநீத பாவராக தாளமோடி நாகநீத போகநீத பாவராக தாளமோடி அடியவன் திருமொழி வணங்கிற பொறுமையிட பரிணமிக்கிற அடியவன் திருமொழி வணங்கிற பொறுமையிட பரிணமிக்கிற தகதகதகதகதகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தகதகதகதகதகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அழகாக இறைவன் தோழியை தூக்கி வைத்திருந்த தாண்டவம் ஆடி அன்னையுடைய உடம்பு 51 துண்டுகளாக இந்த பூமியிலே வந்து விடுகிறது. அப்படி விழுந்த அந்த நேரத்திலேதான் அற்புதம் நிறைந்த அன்னையுடைய உடம்பு 51 துண்டுகளாக விட அதுவே பூமியிலே பூலோகத்திலே 51 தலைமை சக்தி பீடங்களாக மாறியது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, மேல் மலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி, சமயபுரம் மாரியம்மா, மாங்காடு காமாட்சி, இப்படி நிறைய 51 சக்தி பீடங்கள் இங்கே உருவானது. அதிலே வலது புஜம் வீழ்ந்த இடம் மேல் மலையினூர் அங்காள பரமேஸ்வரி வலது புஜம். அங்கே அழகான ஒரு அம்பிகையுடைய உடம்பு இருந்தது. அந்த 51 துண்டுகள் தான் 51 பீஜாட்சர மந்திரங்களாக மாறியது. சுவாமி ஹோமம் நடத்துற போது சொன்னாங்க, பீஜ மந்திரம் எல்லாம் ரொம்ப சத்தமா சொல்லக்கூடாது, அதனாலதான் நான் அமைதியா சொன்னோம். இனிமேல் வரக்கூடிய மந்திரங்களை நாங்க சத்தமா சொல்றோம் அப்படின்னு ஹோமம் பண்ற போது சுவாமி சொல்லிட்டு இருந்தாங்க. பீஜாட்சர் எங்கிருந்து வந்தாலும் ஆலயங்களை பார்க்கிற போது தானே இந்த கை போயிடும், அப்படி வணங்க சொல்லும். காரணம், இந்த கோபுர கலசத்திலே தெய்வத்துடைய சக்தி பீடங்களிலே 51 அக்ஷரங்கள் அறிந்த அந்த பீஜாட்சரத்தை பதிவு செய்து உள்ள வைக்கிறதுனால வெளியே இருப்பவர்களை வரவேற்கவும் அவர்களை கவர்ந்து இழுக்கவும் தன்னுடைய சக்திகளை கொடுக்க உதவக்கூடிய அற்புதமான பீஜாட்சரம் 51 அக்ஷரம். அதனாலே உடம்பு 51 தொண்டுகளாக இந்த பூமியிலே விழுந்து அதுவே 51 தலைமை சக்தி பீடங்களாக மாறியது. அப்படி அழகான முறையிலே தச்சனுடைய அகத்திலே வந்த பொழுதுதான் அகோர வீரபத்திரர் அழகாக தோன்றி இறைவனுடைய சடைமுடியிலே தோன்றி தேவர்களை வெற்றி கண்டு தலையை வெட்டி வெற்றி வாங்கி சொல்லினார். இப்ப அன்னையுடைய உடம்பை தூக்கி வைத்து ஆடி இறைவன் கலைத்து விழுந்து விடுகிறார். அந்த ஓமத்தீயிலே விழுந்து வெளியிலே வந்து இந்த உடம்பு 51 சக்தி பீடங்களாக மாறியது. மீண்டும் உமையவள் கையிலே போய் சேர்க்கிறார்கள். உமையவளை மீண்டும் இறைவனை எழுப்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்வதியாக அன்னை அவதரிக்கிறார். அப்படி கலைத்து எரிந்து வீழ்ந்து மீண்டும் எழுந்த அந்த தாயை, ஹோமத்தில் வந்த தாயை ஹோமாத்தம்மனாக அழகாக இங்கே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அருமை தாய் தாட்சாயணிக்கு பிறகு, எரிந்து கலைத்து வீழ்ந்த பெரியாழிக்கு பிறகு இறைவனால் எழுப்பப்பட்ட அந்த தாய் ஹோமத்திலே வந்த தாய் ஹோமாத்தம்மன் ஆனது. அடுத்து அழகான முறையிலே இறைவனானவரை எழுந்தருளி தட்சன் பார்த்தார். ஆணவம் கொண்ட தட்சனுடைய தலை வணங்குகிறது. மகாதேவா, என்னை மன்னித்து விடுங்கள், அடியேன் தார் இந்த மமதை கொண்டு பிழை செய்தேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல, அப்ப ஒரு ஆத்தினுடைய தலையை வெட்டி அம்பிகை சொன்ன வாக்கு பொய்க்க கூடாது. எல்லாரும் நீ ஆட்டு மந்தன்னு சொன்ன இல்ல, வாய் சொல்லு, சொன்ன வார்த்தை தலையில சுமையா நிக்குதான். வாய் சொல்லு, தலை சுமை. யாரை பார்த்து நீ ஆட்டு மந்தை என்று உரைத்தாயோ
நீ முதல்ல தலைமை ஆடாக வேண்டும் என்று சொல்லி ஆட்டினுடைய தலையை தச்சனுடைய உடம்பிலே பொருத்தி அவரை உயிர் பெற்று எழச் செய்தார். இப்ப வெட்டப்பட்ட தேவர்களுடைய தலையை அந்த உடம்பிலே வேறு முனிவர்களுடைய தலையை பொருத்தி எழுப்பினார். முனீஸ்வரர்கள் சப்த முனீஸ்வரர்களாக அங்கே இருந்தார்கள். பச்சையம்மன் கோயில்ல முனீஸ்வரர், வாழ்முனி, செம்முனி, பிரம்மமுனி, தர்மமுனி, சடாமுனி அப்படின்னு சப்த முனிகளாக அங்கே எழுப்பினார். அப்பதான் வீரபத்திரர் பார்த்தார், மகாதேவா, சடைமுடியிலே இருந்து என்னை தோற்றுவித்ததினாலே நீங்கள் சொன்னதை நான் செய்து தேவர்களை தலையை விட்டதுனால எனக்கும் தோஷம் ஏற்பட்டது. அழகாக பார்த்தார் அந்த வெட்டப்பட்ட தலை. அதனால எனக்கு வந்த தோஷம் தீர எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொல்ல வீரபத்திரா பூலோகத்திலே சென்று முனி ஈஸ்வரராக இல்லையா, சனி ஈஸ்வரர், சனி ஈஸ்வரர், முனி ஈஸ்வரர் இல்லையா, அப்புறம் ஈஸ்வரர், ராவண ஈஸ்வரர், ஈஸ்வரர். இப்படி ஈஸ்வர பட்டத்தை அங்கே வீரபத்திரர் கழித்து அவரே முனீஸ்வரராக பூலோகத்திலே அனுபவிக்கிறார். தனியே முனீஸ்வரனை வணங்குறது அந்த வீரபத்திரரும் முனீஸ்வரரும் ஒன்று. இந்த சப்த முனீஸ்வரர்கள் 7 பேர் யாருன்னா, தேவர்களுடைய தலையை வெட்டி யமதர்மனுடைய தலையை ஒரு சாமியார் தலையை பொருத்தி அந்த உடம்பை எழுப்பினார். அவரே தர்மமுனி. பிரம்மதேவனுடைய உடம்பிலே ஒரு தலையை பொருத்தி சாமியார் தலையை பொருத்தி எழுப்பினார் முனீஸ்வரராக. 7 பேர்களும் உயிர் பெற்று எழுந்து அங்கு மகாவிஷ்ணுவை வாழ்முனி அப்படி எழுந்து நீங்கள் எல்லாம் சென்று பூலோகத்திலே அந்த முனி அருளாக அவர்கள் உடம்பிலே இருந்து பிரிந்து சென்ற அந்த வடிவங்களே, அந்த அம்சங்களே முனீஸ்வரராக இருந்தது பச்சையம்மன் ஆலயத்திலே அருள் பாலிக்கிறாங்க அவங்க இந்த வரலாறு. அதே நேரத்தில் கையிலே மலையிலே ஒரு நாள் வீட்டிருக்கிற பொழுது உமையவள் ஹோமாத்தம்மன் பார்த்தாங்க. சுவாமி, தாட்சாணியாய் பிறந்து தாய் வீட்டு பாசத்திலே நான் வேதனை அடைந்ததினாலே இந்த தாட்சாயணி என்ற பெயர் மறைய எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று ஹோமத்திலே விழுந்து தோன்றிய அந்த அம்மா மறுபடியும் கேட்கிறாங்க. அப்பதான் சொன்னம்மா, உனக்கு அற்புதமான ஒரு பெயர் அமைய வேண்டுமே ஆயின் உன்னை மகளாக அடைய வேண்டும் என்று பூலோகத்திலே யமவான் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜா மேனை இந்த தம்பதியர் இருவரும் அம்பிகை எனக்கு மகளாய் பிறக்க வேண்டும் என்று அவதரிக்க வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள். பத்ம தடாகத்தின் அருகிலே அங்கே சென்று அவர்களுக்கு நீ மகளாய் பிறந்து பர்வதராஜன் மகளாய் பார்வதி என்ற பெயரோடு எழுந்தருளுவாய் என்று சொல்ல, அதன் பிரகாரம் அங்கே பர்வதராஜன் மகளாக அன்னை தோன்று அழகாக முறையை பார்த்தார்கள். பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும். அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போன அந்த நேரத்திலே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து அழுதாங்க. மகாதேவா, சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரத்தை நாங்கள் தொல்லைப்படுகிறோமே, பதைக்கின்றார்களே, வாரிசு வந்து தேவர்கள் எல்லாம் மீன் சுமக்கிறார்களே, என்ன காரணம் என்ற போது சொன்னார், தேவர்களே 33 கோடி தேவர்கள் நீங்கள் எல்லாரும் போய் என்னை அழைக்காத தச்சனுடைய யாகத்திலே கலந்து கொண்டதினாலே நீங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்தது. கொஞ்ச காலம் கொடுத்துங்கள், என் அருளால் ஒரு மகன் தோன்றுவான், அவனால் நன்மை நடக்கும் என்றார். தேவர்கள் எல்லாம் போயிட்டார். அதே நேரத்தில் உமையவள் பிரிந்து சென்று பார்வதியாக அங்கே பிறந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலேதான் சனகாதி முனிவர்கள் ஓடி வந்து, மகாதேவா, சனகாதியர்கள் 4 பேரும் கேட்டார்கள், வேதங்களை படித்திருக்கிறோம், சாஸ்திரங்களை பயின்றிருக்கிறோம், புராணங்களை படித்திருக்கிறோம், இருந்து என்ன பிரயோஜனம்? மனசுல ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் அருள் பாலிக்கணும் என்று 4 பேர் வந்தார்கள். அப்பதான் சுவாமி கல்லால மரத்தடியிலே அழகாக தட்சிணாமூர்த்தியாய் அவதரித்து சின்முத்திரை காட்டினார். 4 பேரும் பார்த்தாங்க. சுவாமி வாயை திறந்து ஏதாவது பேசி நமக்கு ஒரு தெளிவை உண்டாகுவார்னு பார்த்தா கையை காட்டிட்டு உட்கார்ந்துட்டாரு மோன நிலையில். தவத்திலேயே சிறந்த தவம் மோனத்தவம். உட்கார்ந்துட்டார், கையை காட்டிட்டு இருக்கிறார். அப்ப பேசாமல் எதையோ இறைவன் நமக்கு உணர்த்துறார்.
என்னது என்றால் ஒரு மனிதனுடைய ஆணவம் கண்மம் மாயை கையில் இருக்கக்கூடிய கட்டை விரல் இறைவன், பதி பசு பாசம் ஆள்காட்டி விரல் நம்முடைய மனம், நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கண்மம், சுண்டு விரல் மாயை. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மரங்களை அகற்றினால், காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய அறுவகை குணங்களை அழித்தால் இந்த மனம் செம்மைப்படும். அப்படி செம்மைப்பட்டால் தான் இந்த மனம் இறைவனோடு போய் லயிக்கும். 3 பேரை விட்டு பிரிஞ்சு மனம் போய் இறைவனோடு சேர வேண்டும் என்பதை உணர்த்துவதே சின்முத்திரை, சிற்புத்திரைன்னு சொல்லுவோம். இதை உணர்த்திட்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே தான் அழகு பொருந்திய மன்மதனார் வரை அழைத்து, மன்மதா சுவாமி இப்படியே இருந்தா கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்தால்தான் குழந்தை பிறப்பார், அந்த குழந்தையால் தான் அசுரர்கள் அழிவார்கள், அப்பதான் நமக்கெல்லாம் விடிவெள்ளி கிடைக்கும் என்றார். அப்ப என்ன பண்ணலாம் என்று யோசித்து மன்மதனை அனுப்பி வைத்து அந்த மன்மதனானவர் சென்று அழகான முறையிலே கைலை மலையிலே இறைவனுடைய தவத்தை கலைக்க எண்ணுகிறார். தேவர்களுடைய கட்டளை. இறைவனை சிவபெருமானை வணங்கிய வண்ணம் கைலை மலையிலே மன்மதன் கலங்கினார். மகாதேவா, உள் கொடுத்து உயிர் கொடுத்து உடல் கொடுத்து பார்க்க வைத்து பேச வைத்து சுமைக்க வைத்து நுகர வைத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ வைத்து எனக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு தொழிலை கொடுத்தாய். தீட்டிய மரத்திலே நான் கூர்பாச்சுவதா, தேவர்களால் நான் பாவியானேனே என்று இறைவனை வணங்கியபடி வாழ்விப்பதோ என் வாழ்க்கையை முடித்து விடுவதோ உன் செயல் என்று சொல்லி அழகாக மன்மதன் கையிலே போய் சேருகிறார் நதியோடு. விளங்கும் என்ற